கருணை வடிவான கைலாசநாதனை கருணை வடிவான கைலாசநாதனை கருணை வடிவான கைலாசநாதனை காலனையும் உதைத்த கமல பொற்பாதனை காலனையும் உதைத்த கமல பொற்பாதனை திருமறைகள் போற்றும் திருமகனே சினந்துதை பாவங்கருள் துறைபவனே சிவமே திருமறைகள் போற்றும் திருமகனே 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 பக்தர்களை காக்கும் பரமதயாளனை படிக்காசு நாதனாய் படியளந்திடுபவனே பக்தர்களை காக்கும் பரமதயாளனை படிக்காசு நாதனாய் படியளந்திடுபவனே பக்தர்களை காக்கும் பரமதயாளனை படிக்காசு நாதனாய் படியளந்திடுபவனே முத்திக்கு வித்தாகும் முதல் பொருளானவனை முக்திக்கு வித்தாகும் முதல் பொருளானவனை சத்தியனும் பிரசன்ன சத்தியனும் பிரசன்ன சத்தியனும் பிரசன்ன நாயகி மணாலனை சத்தியனும் பிரசன்ன நாயகி மணாலனை திருமறைகள் போற்றும் திருமகனே 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 hello hello out of hey hello 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 பொய்யின்றி மெய்யோடு நீ கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் பொய்யின்றி மெய்யோடு நீ கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பன் நல்ல பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன் இருப்பது காடு வணங்குது நாடு இருப்பது காடு வணங்குது நாடு அவனை காண தேவை பண்பாடு ஐயப்பா சுவாமி ஐயப்பா
ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பன் நல்ல புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன் அனைவரும் வாருங்கள் ஐயனை நாடுங்கள் அனைவரும் வாருங்கள் ஐயனை நாடுங்கள் அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பான் அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பான் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பொய்யின்றி மெய்யோடு நீ கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா ரொம்ப சார்பா இருக்கு ரெண்டு பேரும் பேசுங்க கீபோர்ட் மூணு மூலம் மல்லிகைப்பூ என்ன முட்டைக்கண்ணால் பாக்குதடி முட்டைக்கண்ணே மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி மூணு மூலம் மல்லிகைப்பூ என்ன முட்டைக்கண்ணால் பாக்குதடி முட்டைக்கண்ணே மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி நான் காவலுக்கு மட்டுமில்லடி உன் கட்டிலுக்கு கெட்டிக்காரண்டி நான் சொடக்கெடுக்க சொல்லி தாரண்டி நீ கிட்ட வாடி மூணு மூலம் மல்லிகைப்பூ என்ன முட்டைக்கண்ணால் பார்க்கிறதோ முட்டைக்கண்ணே மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கூப்பிடுதோ உன்னோடு உறவாட நான் ஜென்மம் எடுப்பேன் துணி போட்டு மறைக்காம நான் எல்லாம் கொடுப்பேன் கொண்டாட்டி கட்டுக்கும் இருப்பது நாளே நரம்பு துடிக்கு நரஞ்ச பின்னாலே தங்கம் என்றும் தங்கம் தானே மீச நிறைச்சாலும் சிங்கம் தானே தானே மூலம் மல்லிகைப்பூ என்ன முட்டைக்கண்ணால் பார்க்கிறதோ முட்டைக்கண்ணே மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கூப்பிடுதோ
காட்டுக்குள் சொர்க்கம் கண்டனாலே காலம் கண்ணுக்குள் தூங்கிடுவாளே மாமணிக்கு தாங்கவில்லை இனி மாறப்புக்கும் வேலை இல்லை மூணு மூலம் மல்லிகைப்பூ என்ன முட்டை கண்ணால் பார்க்கிறதோ முட்டை கண்ணே மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கூப்பிடுதோ நான் காவலுக்கு மட்டுமில்லடி உன் கட்டிலுக்கு கெட்டிக்காரண்டி நான் சொடக்கடிக்க சொல்லி தாரண்டி நீ திட்டவாடி மூணு மூலம் மல்லிகைப்பூ என்ன முட்டை கண்ணால் பார்க்கிறதோ முட்டை கண்ணே மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கூப்பிடுதோ ஐயமாரே ஆத்தமாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் கோமாளி வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் ஐயமாரே ஆத்தமாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் ஐயமாரே ஆத்தமாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் அண்ணமாரே தம்பிமாரே வணக்கம் உங்க அண்ணன் கிடைக்க வேணும் எனக்கும் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் வந்தவரை துணியெடுக்க வேண்டும் என்று சரக்கடிக்க போனவரே பணியெடுக்க என்று சொல்லி துணியெடுத்து வந்தவரை துணியெடுக்க வேண்டும் என்று சரக்கடிக்க போனோம் கன்னி தமிழ் நாடகத்தை முறையாக ரசிப்பவரே கன்னி தமிழ் நாடகத்தை முறையாக ரசிப்பவரே ஐயமர அத்தமரை வணக்கம் ஆசி கிடைக்கிறது எனக்கு அப்படி அண்ணமார ஆத்தமரை வணக்கம் உங்க ஆசை கிடைக்கவே எனக்கும் பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வச்சிருக்கு பெட்டிக்காரருக்கு வணக்கம் பொண்டாட்டி இருக்கையிலே வப்பாட்டி வச்சிருக்கு திறமசாலிகளுக்கு வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வச்சிருக்கு திறமசாலிகளுக்கு வணக்கம் புருஷனே இல்லாம பிள்ளைகளை வெத்தெடுத்து புண்ணியவாதிகளுக்கு வணக்கம் அப்படி புருஷனே இல்லாமலே புள்ள குட்டி பெத்தருக்கு புண்ணியவதி இருந்த வணக்கம் 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 இங்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் 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 இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஐயமர ஆத்தமரை வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேண்டிய எனக்கு ஐயமர ஆத்தமரை வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் வணக்கம் காலையில எந்திரிச்சு நீராரம் குடிச்சு விட்டு கலப்பைய தூக்கு வரை வணக்கம் காலையில எந்திரிச்சு நீரார குடிச்சு விட்டு கலப்பைய தூக்கு வணக்கம் இப்ப காலையில எந்திரிச்சு செல்போனை வச்சுக்கிட்டு செக்ஸ் படம் பார்க்கறது இப்ப காலையில எந்திரிச்சு செல்போனை வச்சுக்கிட்டு செக்ஸ் படம் பார்க்க வரை வணக்கம் 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 இங்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் ஐயமர ஆத்தமரை வணக்கம் உங்க ஆசி கிடைக்கிறது ஐயா பாரு சபையோரே வயசுல பெரியோரே பாரு சபையோரே வயசுல பெரியோரே ஊடும் பெரியோரே குணத்துல பெரியோரே ஊடும் சபையோரே குணத்துல பெரியோரே வந்தனா வந்தனா வந்தனமல வந்தனா நம்மள வந்தானாயா வந்தசனமல குந்தான அருமது வாங்கி வந்த வாசம் உள்ள சந்தனா அரும்போது வாங்கி வந்த வாசம் உள்ள சந்தன சந்தனத்தை புசுங்க சந்தோஷமா பாருங்க சந்தனத்தை பூசுங்க சந்தோஷமா பாருங்க உத்தரங்க போடுங்க சிறுந்தா விசுங்க உத்தரவான போட்டுக்கு விசிறி இருந்தா வீசுங்க உத்தரன உத்தர அரியனூர் வெத்தல வெங்கலூர் வெத்தலை வாங்கி வந்த ஒத்தையில வாங்கி கூட வந்தல வாங்கி வந்த வெத்தலை இது வாக்கி கூட பத்தல நீங்க வெத்த பிள்ளை நானுங்க இங்க பெற்ற பிள்ளைதானங்க இந்த நாடகத்தை முடிய வர உட்கார்ந்து நீங்க பாருங்க பேரன்பு கொண்ட பெரியவர்களே பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய
இருக்கக்கூடிய தாய்மார்களை, ஆற்றல் படைத்த ஆலை தொழிலாளர்களை, ஊக்கம் படைத்த நேர்மை உத்தமர்களை, மண்ணை பொன்னாக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களை, வருங்கால இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்ற துடித்துக் கொண்டிருக்கூடிய என் இளைஞர் பட்டாளங்களை, எங்களை எல்லாம் ஈ கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் பேணி வளர்க்கப்பட்ட இன்னருமை தாய் குலங்களை, ஏகப்பட்ட பண செலவு, ஏகப்பட்ட பொருள் செலவில் திருவிழாவை பெருவிழா தினத்தில் அருமையான விழாவை எடுத்துக்கூடிய விழா கமிட்டியாளர்களை, சுத்து வட்டாரத்திலிருந்து நாடக காண வந்தக்கூடிய நாடக கலா ரசிக பெருமக்களே, அருமையான முறையில் ஒளி அமைத்தக்கூடிய ஒளி அமைப்பாளர்களை, சிறப்பான முறையில் காவல் புரிய வந்தக்கூடிய காவல்துறை ஆய்வாளர்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய சார்பாக, என்னுடைய நாடக கலைக்குழு சார்பாக நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் வணக்கமாக உறுத்தாக்கிக் கொண்டு என் நகரத்தில் பொன்னகரமாக விளங்கக்கூடிய நன்னகரமாகிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் எஸ் காரைக்குடி கிராமத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ மந்தையம்மன் ஆலய 48ஆம் நாள் மண்டலாபிஷேக விழாவை முன்னிட்டு நடக்கக்கூடிய நாடகம் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று சொல்லக்கூடிய நாடகம் கிடையாது. கிடையாது கிடையாது. அது 3 நாளைக்கு முன்னால போன நாடகம். இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதம் நாடகம். இந்த வள்ளிதம் நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக என அன்புடன் வரவேற்று, அதே சொல்ல போனா கலையும் கலாச்சாரத்தையும் கட்டிக்காக்கக்கூடிய பகுதியாக விளங்கக்கூடிய பகுதியில் சிவகங்கை மாவட்டத்தில், அதே சொல்ல போனா எஸ் காரைக்குடி என்று சொல்லக்கூடிய மானாமதுரை வட்டத்தில் கூடிய இந்த காரைக்குடி கிராமத்தில் இந்த நாடகத்தை வச்சிருக்கே வந்தோடனே நினைச்சு உங்களுடைய பாதங்கள்லாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்க நினைச்சேன். ஆனா ஒவ்வொருத்தருடைய பாதமா தொட்டுட்டு வந்தா காலில் விடிஞ்சு போயிடும், நாடகம் முடிஞ்சு போயிடும். அதனால நேற்று போன ஒரு அம்மா உட்காந்துருச்சு. அந்த அம்மா பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரியே இருந்துச்சு. சரி, அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டு அந்த கிராமத்தை தொட்டு கும்பிட்டு நினைச்சு அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டு நாடகத்தை ஆரம்பிச்சேன். ஒரு சீன் போய் மறு சீன்ல பார்த்தா அந்த அம்மா போலீஸை கூட்டிட்டு உள்ள வருது. எதுக்கு, என்ன காரணம்? அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டல, அந்த அம்மா காலில் ஒன்று கொலுசை காணமா பப்பனுக்காரன் ஆட்டையை போட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு சந்தேக கேசில தேடி வந்துருச்சு. இது மாதிரி நான் யாருடைய காலையா தொட்டு கும்பிட்டு எப்படி செயினை காண, மோதிரத்தை காண, கிட்னியை காண, எண்ணெயை காணும், எண்ணெயை தேடி வரக்கூடாது காண்டி இங்க இருந்தே உங்களுடைய பாதங்கள்லாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நாடக தலைமுடுகிறேன். நன்றி வணக்கம். எல்லாம் ஒரு தடவை சோரா கைதட்டுங்க. ஏன்னா உங்களை ஏன் கைதட்ட சொன்னேன்? சுகர் உள்ளவங்களுக்கு சுகர் இல்லாம போயிடும், பிரஷர் உள்ளவங்களுக்கு பிரஷர் இல்லாம போயிடும், ஆத்துல அடப்பு உள்ளவங்களுக்கு அடப்பு நீங்க போயிடும். அந்த காலத்துல எல்லாம் என்னை வெத்த ஆத்தாக்கெல்லாம் பார்த்தா மந்தியம்மன் கோயிலுக்கு முன்னால் நின்று கும்மி தட்டுவாங்க. எப்படி கும்மி பாட்டு எப்படி போட்டாங்க? எப்படி போட்டாங்க? தன்னன்னானினும் தன்னானே தான தன்னன்னானினும் தன்னானே 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 காடு வாரத பாருங்கடி உள்ள கதறி வாரத பாருங்கடி ஆடி வாரத பாருங்கடி உள்ள அசந்து வாரத பாருங்கடி காண வாரத பாருங்கடி உள்ள அசந்து வாரத பாருங்கடி ஆடி வாரத பாருங்கடி உள்ள அசந்து வாரத பாருங்கடி ஆனந்த வார மந்தையம் ஆளுக்கு அழகு கொலவ போடுங்கடி. இப்படிலாம் பாட்டு போட்டாங்க. அப்ப இப்படி மாஞ்சு 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 இப்படி தட்டும் போது இந்த உடம்புல உள்ள அனைத்து நோய்களும் குணமாகி வீட்டுக்கு போகும்போது சுயேட்சமா போவாங்களாம். இப்ப நிறைய வீட்டுல கும்மி தட்டே விட்டுட்டாங்க. இதே பாட்டை கொண்டு இளையராஜா எப்படி கொண்டு போட்டாரு? 1000 தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே, 1000 தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே, இங்கிருந்து காதுகள் தொட்டுக்கொண்டு காம பண்ணிகள் 1000 தாமரை இப்படி எல்லாம் வந்து கும்மி பாட்டு போட்டுக்கிட்டாங்க. இதனால நீங்க சந்தோஷமா நல்லா கைதட்டி ஆரவாரப்படுத்தி வெளியிற வரைக்கும் சந்தோஷமா இருந்து நாடகத்தை கவனிக்கணும். ஏன்னா கலையும் கலாச்சாரத்தையும் கட்டி காக்கக்கூடிய பகுதி நமது பகுதி வந்தோடனே நினைச்சு ஆகையால நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்து நாடகத்தை கவனிக்க எடுத்து கூறி நாடகத்தில் நன்றி வணக்கம். இந்த காலத்து பைலட்லாம் பேச்சே கொடுக்க முடியாது. என்னன்னு வாத்தியார் பாடம் நடத்தி ஒரு பையலை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, தம்பி உனக்கு ஆங்கில மொழியை பிடிக்குமா தமிழ் மொழியை பிடிக்குமான்னு. சரி, உடனே பையன் சொல்லியிருக்கான், சார் எனக்கு ஆங்கில மொழியும் பிடிக்காது, எனக்கு தமிழ் மொழியும் பிடிக்காது, அப்புறம் உங்க மக தேன் மொழியத்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருக்கேன். ஏன்னா இருக்கிற பயிலாம் விசித்திரமான பயிலுங்க. ஒன்னாவது ஒருத்தர் 9 வருஷம் படிச்சிருக்கேன். வாத்தியார் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, இந்த கேள்விக்கு நீ விளக்கம் சொல்லிட்ட பாஸ்டா அப்படின்னு. சரி, என்ன கேள்வி கேட்டு? என்ன கேள்வி? அணில் எதை கடிக்கும் கேட்க. உடனே பயிர் சொல்லிருக்கேன், சார் கொட்டையை கடிக்கும் இருக்கேன், சார் க்ளோஸ் பய பாஸ். 2ஆம் கிளாஸ் வரைக்கும் வாத்தியாரமா இருந்துக்கு எலி எங்க போய் அடையும் கேட்க. சரி, உடனே பயிர் சொல்லிருக்கேன், டீச்சரம்மா பொந்துக்குள்ள போய் அடையும் இருக்கேன், அப்புறம் டீச்சரம்மா க்ளோஸ் பய பாஸ். இருக்கிற பயில விசித்திரமான பயிலு எப்ப என்ன சிவாயின்னு தெரியாது. பாகிஸ்தானுக்கு நம்மளுக்கு சண்டை நடக்கணும், ஏவுகணை பாட்டிஸ்மன் துப்பாக்கி இதெல்லாம் தூக்கிட்டு போட்டி அவசியம் இல்லை. வயலில் கூட்டு 10 ரூபாய்க்கு பொட்டுக்குள்ள வாங்கி கொடுத்தா போதும். சரி, அது மாதிரி டவுசர் கட்டி குசுவை போட்டு தட்டி போயிருவாங்க. 500 ஏக்கருக்கு மேல புல்லு பூண்டு எதுவுமே முளைக்காது. அந்த அளவுக்கு விஷமான பயிர்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க. அதனால வரவேற்பு கொடுத்து எப்படி போன தெரியுமா? நாடகம் பார்க்க கூட இருக்கிற அண்ணாச்சி, நாடகம் பார்க்க கூட இருக்கிற அண்ணாச்சி, நாடகம் பார்க்க கூட இருக்கிற அண்ணாச்சி,
சுவர் போல வேலி இருக்கு டப்பா குத்து குட்டத்தோடி ஏ இந்தா ஏ இந்தா ஏ இந்தா குட்ட சுவர் போல வேலி இருக்கு டப்பா குத்து குட்டத்தோடி ஆட்டமாடி பாடிடுது ஓட்டமாக வாருங்கம்மா நாடகம் தேவை நடிப்பது எங்க சேவை நாடகம் தேவை நடிப்பது எங்க சேவை ஆகாத பேச்சுக்களை பேசக்கூடாது சும்மா அடிக்கடி நின்று சீட்டு கொடுக்க கூடாது அப்படி ஆகாத பேச்சுக்களை பேசக்கூடாது நீங்க அடிக்கடி துண்டு சீட்டு கொடுக்க கூடாது ஆமா 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 ஆகாத பேச்சுக்களை பேசக்கூடாது சும்மா அடிக்கடி நின்று சீட்டு கொடுக்க கூடாது தூங்கவே கூடாது நாடகம் நடிப்பது எங்க சேவை நாடகம் நடிப்பது எங்க சேவை நாடகம் நடிப்பது எங்க வீட்டுக்கு போன எனக்கு என் முண்டாட்டிக்கு தாராள் கைதட்டின அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி நன்றி இருந்து வணக்கம். பரவாயில்ல சொன்னதை ஞாபகப்படுத்தி வச்சிருக்கான். நீண்ட ஆயுசுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க நல்லா கையை தட்டுங்க. எப்போ போனா அப்படின்ற உச்சிவனே உட்கார்ந்து கிடங்க. அயால கை தட்டின அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து வீட்டுக்கு போனால் எனக்கு என் முண்டாட்டிக்கு தாராள். என்ன தகராறு? என் முண்டாட்டி சொல்றா நீ எல்லாம் ஏன்டா உசுரோட இருக்க எதையாவது வாங்கி செத்து போடானா. சரி நான் மானஸ்தரா இல்லையா? ஆமா ஆமா இனிமே நம்ம உசுரோட இருக்கக்கூடாது. எதையாவது வாங்கிட்டு செத்து போன்னு சொல்லிவிட்டு 2 கிலோமீட்டர் நடந்து போய் சரி 2 இட்லியும் தோசையும் வாங்கி தின்னேன். அப்புறம் இட்லி தோசை என்ன சாவா வரும் புறுப்புறுன்னு பீதியா வருது. சரி இதே சாவு இல்லை. ஒரு முளை கயிறு எடுத்து தூங்கி செத்து போய் சொல்லிட்டு கயிறு எடுத்து மரத்துக்கு போனேன். இந்த சித்தப்பா போறாரு சரி ஒரு முளை கயிறு எடுத்துக்கிட்டு போனேன். எழுத்தவளவு ஒருத்த கயிறை கொண்டு வந்தேன். நீ எதுக்கு நான் கயிறை கொண்டு வந்தா என் வீட்டில் குடும்பத்தினால நானும் தூங்கி சாவ போறேன். சரி பார்ட்னர் கால் சேர்ந்துட்டேன். சரி வாடா 2 பேருமே தூங்கி செத்துரும் சொல்லிட்டு 2 பேரும் போய் தூங்க. அப்புறம் கடைசி அவன் செத்து போயிட்டே நான் உசுரோட. அது எப்படி? அவன் மரத்துலையும் கயிறை போட்டு கழுத்துலையும் கயிறை போட்டு தூங்கினேன். சரி நான் எதையாவது பிடிச்சி தொங்கணும்னு சொல்லிட்டு அவன் இதை பிடிச்சிக்கிட்டு தூங்க. எதை பிடிச்சி தூங்குனீங்க? காலை பிடிச்சனா வேற எதையும் பிடிச்சனா தெரியல. அவனை கொண்டதே நான் தேட்டாங்க. இனிமேல் நம்ம உசுரோட கூட மைக் செட் காட்ட போற ஐடியா கேட்போம். யார் நம்ம மைக் செட்டா? நம்ம மைக் செட்ல வேற மைக் செட். அவர் சொன்னார் போஸ்ட் மரத்து மேலே மேல ஒரு 2 லைன் இப்படி தொங்கு சாவுனார். நானும் கஷ்டப்பட்டு மேலே ஏறி சரி ஒரு நாள் ஃபுல்லா தொங்குறீங்க கம்பியை பிடிச்சிக்கிட்டு சாவே இல்லை. அப்புறம் அன்னைக்கு சடவும் நான் கரண்டே இல்லை. நானும் மாத்தி மாத்தி கம்பியை பிடிச்சிட்டு கை வலிக்க சொல்லிட்டு இறங்கி வந்துட்டேன். என்னடா நம்ம பழப்பு இப்படி இருக்க சொல்லிட்டு அடுத்த ஒரு அங்க கூட ஏகப்பட்ட தரான். ஒருத்தர் பொண்ணு வாங்க போயிருக்கா பொண்ணை பிடிச்சிக்கிச்சு. பொண்ணுக்கு என்ன பேய பிசாசா பிடிச்சிக்கிச்சு. பொண்ணுக்கு மாப்பிளை பிடிச்சிக்கிச்சு. மாப்பிளை பொண்ணை பிடிச்சிக்கிச்சு. எவ்வளவு நகை போட்டு நிற்கிறேன் 20 பவுன் போடுறாங்க. நீங்க நகையை போடாட்டாலும் பரவாயில்ல பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாப்பிள்ளை சொல்றேன். சரி மாப்பிள்ளைய அக்கா சும்மா இருக்குமா? என் தம்பிக்கு நீங்க ஒரு அப்பச்சியை வாங்கி கொடுத்தாத்தே கல்யாணம் பண்ணுவேன். அது என்ன அப்புச்சி? அந்த மூதவிக்கு அப்பாச்சி பைக்கு சொல்ல தெரியல. கடைசியா 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் கேட்கறாங்க. உள்ள மாப்பிள்ள அரசாங்க வேலை பாப்பாங்க சொல்லிட்டு பைக் வாங்கி கொடுத்துறாரு. இந்த மூதவிக்கு வண்டி ஓட்ட தெரியல. ஏன்னா இவன் நொங்கு வண்டி ஓட்டுறவனு பிடிச்சி பைக் வாங்கி கொடுத்தா எப்படி ஓட்டுவேன்? எப்படி ஓட்டுவான்? முட்டு சேர்ந்து முட்டிக்கு நிக்கிறேன். வண்டியை ஓட்டி பழகிறாயா? கட்டின பொண்டாட்டியை கொட்டி வீட்டுல விட்டு பக்கத்து வீட்டுக்காரப்பல சுண்டுனா சடம் தெரிக்கும். என்னது? என்ன மூத்திரமா ரத்தம் தெரிக்கும். அப்படி ஒரு பிள்ளையை கூட்டு வண்டி பின்னால உட்காந்து வண்டியை பைபாஸ் ரோட்ல வண்டியை விட்டுவேன். வண்டி 20 போய்கிட்டு இருக்கு. பின்னால உட்காந்து சொல்லேன் மாமா மெதுவா போங்க மாமா. அது கையை தூக்கி தோள்பட்டியில வச்சோன்னு இந்த மூதவிக்கு என்ன ஒண்ணுமே தெரியல. சரி 20 உடைய வண்டியை 40 விட்டுருவேன். மாமா மெதுவா போங்க 2 கையும் உள்ள போட்டு பாடியை கொண்டு டச் பண்ணும். 80 உடைய வண்டியை 100 விட்டு அப்புறம் 2 மூதவி பைபாஸ் ரோட்ல பப்பரப்பா நூந்து கிடக்கும். இதுல பின்னால உட்காந்து மூதவி கேழ்ந்து விட தெரியாம மயக்கத்துல ஏக்கும். ஏன் மாமா நான் தொட்டோன்னு 40 ஓனையும் அடுத்து 80 ஓனும் அடுத்து 100 ஓனும். இப்ப எதுல மாமா போறோம்? அடி நாதாரி முண்டை நம்ம 108ல ஜிஹெச்சுக்கு போய்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. நீங்க உட்கார்ந்து பார்க்கறதெல்லாம் யாரு? அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அங்காளி வங்காளி எல்லாம் உட்கார்ந்து நாடகம் பார்க்கறீங்க. ஆமா காலையில விடுஞ்சோன்னா அவசரமா வண்டி எடுத்துட்டு போய் ஹெல்மெட் போடுங்க. உயிர் கவசம் சொல்லக்கூடிய ஹெல்மெட் போடுங்க. நேத்து போன இடத்துல ஹெல்மெட் போடுங்கன்னு ஒரு கிராமமே ஹெல்மெட் போட்டுச்சு. சரி ஒருத்தன் மட்டும் விசித்திரமா ஹெல்மெட் போட்டான். அவனுக்கு போடல. பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி ஹெல்மெட் போட்டு கூட்டிட்டு போறேன். ஏன்டா அப்படி கூட்டிட்டு போறேன்னு கேட்கிறேன். அவன் புருஷனுக்கு அடையாளம் தெரியாம கூட்டிட்டு போகணும்ல அதை கூட்டிட்டு போறேன் மாப்பிள்ள அப்படின்றான். அதுக்கு பின்னால இருந்து உட்காந்து சொல்றேன் அங்க வர ஒரு சூப்பர் பிகரை தள்ளிட்டு போறேன் அப்படின்றான். அதுக்கு பின்னால ஒரு சொல்றேன் மூதை ஓம் பொண்டாட்டியை தாண்டா தள்ளிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு கம்ப்யூட்டர் காலம். நீங்க எல்லாம் சிந்திக்கணும், சிரிக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். வருஷந்தோறும் நல்லதொரு திருவிழாக்கு நடத்தணும். புருஷங்காரு கொத்தனார் வேலை பார்த்துட்டு வருவாரு. ஆமா 1000 ரூபாய் கொண்டாந்து கொடுத்து 500 ரூபாயை செலவழிச்சுட்டு 500 ரூபாய் எடுத்து வச்சா அந்த குடும்பம் நல்லா இருக்கு.
அவர் 1000 கண்ணு ஓட்ட இருக்கு அந்த சட்டியில சுடர்மணி சட்டின்னு ஓட்டுக்கிட்டு வேகாத வெயில்ல வேலை பார்த்துட்டு புருஷன் வீட்டுக்கு வரும்போது புருஷனை வாங்கத்தேன் இப்போத்தான் வந்தீங்களா உட்காருங்க சாப்பிடுங்க பால் சாப்பிடுங்க தயிர் சாப்பிடுங்க மோர் சாப்பிடுங்கன்னு சொன்னா பரவாயில்ல, வீட்டுக்கு அன்பா சொன்னா பரவாயில்ல. வீட்டுக்கு நுழையும் போது ஓ மகன் ரிமோட்டை உடச்சிட்டேன், ஓ மகன் பேக்க கிழிச்சிட்டா, ஆமா வீட்டில் அரிசி இல்லை பருப்பு இல்லை உப்பு இல்லை புளி இல்லை மிளகா இல்லை அப்படின்னு ஒன்று நினைப்பேன் மட்டை கம்பை எடுத்து இவ்வளோ ஒரு சாத்திடுமான்னு. அது மட்டும் இல்லை இவன் நினைப்பேன் சாரத்தை விட்டு இறங்கி வந்து பேசாமல் சாரத்தில் போய் தொங்கிடுவோம்னு நினைப்பேன். இப்படிலாம் இருக்கிற நேரத்தில் என்னை பெற்ற ஆத்தாக்க குழு கொடுக்குறான்னு சொல்லிட்டா போ லோனு குழு இந்த லோன் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டா போ ஊருக்குள்ள லோன் கொடுக்கறதுக்கு அந்த மேனேஜர் வந்துட்டாருன்னா சார் இப்பத்தே வந்தீங்களா சார் உட்காருங்க சார் பால் சாப்பிட்றீங்களா மோர் சாப்பிட்றீங்களா பணியோடைய பார்க்கணும் அட புருஷனை கூட அப்படி பார்க்க மாட்டாங்க. அப்படிலாம் சொல்லிவிட்டு சார்ட்ட ஒரு 50 தடவை கும்பிட்டுட்டு நல்லபடியாக கட்டிடுவேன் வேணும்னா கருப்பாயிட்ட கேளுங்க நான் எப்படி கட்டுவேன் அப்படின்னு சொன்னோன்னே கருப்பாயி அக்கா நல்லா கட்டிருன்னு சொன்னோன்னே இவன் லோனை கொடுத்துருவான். இந்த அம்மா 10 தடவை கும்பிட்டு வாங்கிடுறோம், அதுக்கு பேர் ஆசீர்வாத லோன். முதல் தடவை கும்பிட்டு வாங்கிருமா, அதுக்கு அடுத்து பாருங்க இந்த அம்மா வந்து அது வாட்டுக்கு செவனின்னு இருக்கும். மேனேஜர் 1000 தடவை கும்பிடுவேன், அத்தா அந்த காசை கட்டிடு அத்தா வாங்கின காசை கட்டலைன்னா ஏன் சீட்டை கிழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கும்பிடுறதுக்கு பேர் அந்த லோனுக்கு பேர் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். இதுல விடிவெள்ளின்னு ஒன்று வச்சிருப்பாரு. காலையே விடியறதுக்கு முன்னாடி இந்த பொம்பளை டிமிக்கி இருக்கிற காசு கட்ட மாட்டாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடியறதுக்கு முன்னாடி விளக்க பொறுத்து வச்சு வீட்டுக்கு முன்னால உட்காந்துருப்பாங்க, அதுக்கு பேர் விடிவெள்ளி. இப்படி எல்லாம் லோன்களை வாங்கி வச்சுக்கிட்டு வரவுக்கேற்ற செலவு பண்ணலையா அந்த குடும்ப குண்டியை தூக்கிடும். ஆமா அதான உண்மை. ஏன்னா இப்படி எல்லாம் லோன்களை வாங்கி வச்சுக்கிட்டு யாரு கட்ட போறா, புருஷங்க தானே கட்ட போறாங்கன்னு வாங்கி வச்சிடறது. கடைசியா ரன்னு வட்டிக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு இங்க புருஷனுக்கு கஞ்சி ஊத்தாம என்னை பத்த ஆத்தாக்க மேல்மருவத்திற்கு பெறப்படுமாறு எப்படி மாலையை போட்டு பெறப்படும். இங்கிட்டு பார்த்தா ஒரே சகப்பு சேலை, இங்கிட்டு பார்த்தா ஒரே மஞ்சள் சேலை, டூரிஸ்ட் வண்டியை பிடிச்சிட்டு கிளம்புமாறு. எப்படி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 பராசக்தி. காரைக்குடி பைபாஸ் ரோடு வர வரைக்கும் ஓம் சக்தி போடும். அப்படியே மானாமர பைபாஸை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்க சாமிக்கு முறுக்கு எடுக்கும் பாரு. எப்படி அப்படின்னு ஒன்று அவன் டிரைவருக்கு கையும் காலும் ஓடாம ஸ்டேரிங்கை விட்டுவிட்டு ஆத்தா என்ன ஆத்தா அப்படி வந்திருக்கேன், நான் தாண்டா சக்தி வந்திருக்கேன், ஆத்தாவுக்கு நல்ல பக்தி பாட்டா குத்து பாட்டா போடு அப்படின்னு சொல்லி பக்தி பாட்டு கேட்க. என்ன பாட்டு கேட்க, அப்படி அந்த ஆளுமா டோலுமா பாட்டு. ஆளுமா டோலுமா சாலை கடிமா ஆளுமா கல்லு சின்ன ஆளுமா டோலுமா கடிமா ஆளுமா இப்படி 15 ஒம்பளை மேக்கு குத்தும்ல. இதை பார்த்தோன்னே டிரைவர் திரும்பிக்கிட்டு ஒரு குத்து குத்தியாம்பாரு. எங்க எதுல நேர கொண்டு புளிய மரத்து தூர்ல ஒரு ஒம்பளைக்கு குண்டி மூட்டு விளைவிக்கிறோம், ஒரு ஒம்பளைக்கு பார்த்தா கையை மூட்டு விளைவிக்கிறோம். எங்கடா டிரைவரை காண பார்த்தா உச்சி கொம்பளை தொங்கிட்டு இருப்பியா, அதுல கிளீனரா போனது 2 கிலோமீட்டருக்கு முன்னாலே விழுந்திருப்பியா. அவன் எந்திரிச்சு வருவியா ஐயோ என் காதை காணமேன்னு. அதுல ஒரு ஆத்தா ஏக்கம் இதுவா உன் காதுன்னு வர இதுல தான் என் காதுல பேனா சொறி இருக்கும்னு வாங்கி. ஏன்னா இப்படிலாம் நடக்கும். அதனால நீங்களாம் சிந்திக்கணும் சிரிக்கணும் ஒற்றுமையா இருக்கணும். அன்னைக்கெல்லாம் என்னை பத்தி ஆத்தாக்க மேல்மருவத்திற்கெல்லாம் பிறப்பிச்சுன்னா எப்படி பிறப்பிச்சு, எப்படி பிறப்பிட்டாங்க, முக நிறைய மஞ்சளை பூசி குங்கும திலகமிட்டு கட்டிய கணவனை தெய்வம் என்ற முறையில் புருஷங்கால தொட்டு சிவானு கும்பிட்டு என்னை பத்தி ஆத்தாக்கலாம் பிள்ளை பத்துச்சுன்னா சும்மா கண்ணு குட்டி தண்டி தொட்டியில ஓட்ட ஆட்டினா தொட்டி 2ஆ கிழிஞ்சு போயிடும். ஆத்தா விட்டு இது கிழிஞ்சிரு தெரியுமா, தொட்டி ஆரோக்கியமா பிள்ளை பத்தாக அந்த கண்ணு குட்டி தண்டி கண்ணு குட்டி தண்டி. எங்க அப்பா எங்க கொலையும் கொப்பையும் தின்னுட்டு மொச்சக்கொட்டையா பிள்ளைகளை புதுக்கி தள்ளினாங்க. அது எப்படி பிள்ளை பத்தாங்க, எப்படி அந்த காலத்துல பிள்ளைலாம் அப்படி பிறந்து கண்ணுட்டி என்னைக்கு ஆத்தாக்கு பிள்ளை பக்குது, எப்படி பக்குது, எப்படி சோடா பாட்டில் தண்டி மிஞ்சி போனா சுண்டலி தண்டி இங்க போட்டு ஆட்டுல பிள்ளை வலிக்கு நட்டு கூட்டத்துக்கு போய் இங்க தொட்டி மட்டும் செவனி நடந்து ஆடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு காலம் கம்ப்யூட்டர் காலம் இப்படி எல்லாம் பிள்ளை பத்துக்கிட்டு இருக்கு. 3 மாசத்துல ஒரு ஊசி, 6 மாசத்துல ஒரு ஊசி, 9 மாசத்துல ஒரு ஊசி, பிள்ளை பிறக்கிறத பார்த்தா ஊசி மாதிரியே பிறந்துகிட்டு இருக்கு. அதனால சிந்திக்கணும் சிரிக்கணும். அதனால அன்னைக்கு எப்படி புரோட்டு தெரியுமா, பொன்மங்களே தேவியம்மா பொற்பன காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கு வீரம்மா காளியம்மா. பொன்மகளே தேவியம்மா பொற்பன காளியம்மா ஆலங்குடி மாரியம்மா அறந்தாங்கி வீரம்மா காளியம்மா. திருவப்பூரி வாழ்ந்தவளே முத்து மாரியம்மா ஏற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம்மா. ஏற்காட்டில் அமர்ந்தவள் கருமாரியம்மா. பொன்மகளே தேவியம்மா பொற்பன காளியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரம்மா காளியம்மா.
அம்மா இன்னும் நல்லாச்சு அகிலா ஒன்னாச்சு அம்மா இன்னும் நல்லாச்சு மகளை அம்மா ஆழங்குடி நாடு அரங்காங்கி மகாடு கூட்டத்தில் ஒரு அம்மாவுக்கு சாமி வந்து ஆடுதுவாரு இல்லையா இல்லையா அது தூக்க கலக்கத்தில் தூங்கி விழுதுரா தலையை போட்டு உருட்டுதுரா நான் விட சாமி ஆட்டம் ஆடுதாக்குன்னு நினைச்சிட்டேன் ஏன்னா இப்படிலாம் சாமியெல்லாம் இறங்கி வந்துச்சு அந்த காலத்தில் இந்த ஆமாக்கெல்லாம் அந்த அளவுக்கு இருந்தாங்க இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே எண்ணெய் திரி தீ இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க எண்ணெய் கொடுப்பாங்க திரி கொடுப்பாங்க தீப்பெட்டியை கொடுத்து ஏற்ற சொல்றாங்களே ஏன் விளக்கு ஏற்ற சொல்றாங்க ஏன்னா இந்த குடும்பத்தை அப்போ என்ன சொல்றாரு என்னன்னா சில குடும்பத்தில் என்ன செய்வாங்கன்னா முத பொண்ணை கட்டிட்டு வருவாங்க ஆமா அவங்க குடும்பத்தில் அந்த பிள்ளை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் முத விளக்கை எடுத்து வச்சு எண்ணெயை ஊற்றி திரிய பற்ற வைக்க சொல்றாங்க ஏன்னா உன் வீட்டில் நீ 1000 தவறுகள் செய்திருந்தாலும் இந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லி என்ன திருத்தி இந்த குடும்பத்தை நல்லபடியாக வாழ வைப்பேன்னு சொல்லித்தான் விளக்கை பற்ற வைக்க சொல்றாங்க அந்த காலத்தில் நல்லா கைதட்டுக்கு இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தானே அதே இது கல்யாண பலகாரமா அரிசி கல்யாண பலகாரமா அதிரசமும் முறுக்கும் கொடுத்தாலே ஏன் தெரியுமா ஏன் கொடுத்தாங்க புதுசா பொண்ணை கட்டி கொடுக்குறாங்க மாமியாவட்டு சீதனமா ஏன் இதை கொடுத்தான்னா இந்த அரிசி மாவு வெள்ளை பாகு சுக்கு இதெல்லாம் கலந்து ஒரு பக்குவமா ஒரு அதிரசத்தை செஞ்சு நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் அதை எப்படி நான் பக்குவமா செஞ்சு வச்சிருக்கணும் அது மாதிரி என் மகளையும் பக்குவமா பார்த்துக்குங்க மாப்பிள்ளைன்னு சொல்லாம சொல்றதுக்குதான் அதிரசத்தை கொடுத்து விடுறாங்க முறுக்கு இந்த முறுக்கு ஏன் கொடுக்குறான்னா இந்த முறுக்குல வந்து புளியும் போது எப்படி புளிவாங்க அப்படி பின்னி பிசைஞ்சு உள்ளர கிடக்கும்ல சிக்கல் இடிப்பு சிக்கல் மாதிரி வரும் அப்படி சுத்திக்கிட்டு கிடக்கும் இது மாதிரி என் மகளோட நீங்க வந்து பின்னி உறவாட வேண்டும்ன்றக்காக கொடுக்குறாங்க ஆமா அதே என் மகன் ஏதாச்சும் தவறு செஞ்சிருச்சுன்னா இந்த முறுக்க போட்டு நொறுக்குற மாதிரி நொறுக்கி விடாம என் மகளை பத்திரமா பார்த்துக்குங்க மாப்பிள்ளைன்னு சொல்லாம சொல்லி கொடுக்குறத இப்படி பலகாரங்கள்லாம் கொடுத்து விட்டாங்க அப்படிலாம் அந்த காலத்துல முறைப்படி சொல்லி நடந்ததுனாலதான் அந்த உலகம் நம்மளுடைய கலாச்சாரம் சிறப்பாக முறையில் கட்டி காக்கப்பட்டது என்பதுக்கு ஐதீகம் என்பதை எடுத்து கூறி என்ன அதே சொல்லப்போன ஒருத்தி என்ன வச்சிருக்கா தெரியுமா வீட்டுக்குள்ள விளக்கேற்ற போகும்போது நினைச்சிருக்கா இன்னையோட மாமியாவை போட்டு தள்ளிடணும் மாமியால விளக்க 10 வச்சு கொத்துச்சாயை வாங்கி மடியில சொருன்னு சொல்லிவிட்டு 2 கிலோ மீனை வாங்கி அறுத்துக்கிறது கழுவி குழம்புலாம் வச்சு குருணை மருந்தை கலக்கி வச்சுட்டா மாமியாவை போட்டு தள்ளிவிடணும் சரி காலையில செத்தது யாரு தெரியுமா யாரு மருமகாரியே செத்து போயிட்டா அறுத்துக்கிறது கழுவி குழம்புலாம் வச்சுவிட்டு இந்த நாதாரி முண்டை பழக்க தோசத்தில் உப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லி நக்கி பார்த்துருக்கா இவன் போய் சேர்ந்துட்டா ஏன்னா நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் கெட்டது நினைச்சா கெட்டதான் நடக்கும் என்பதை எடுத்து கூறி எண்ணகரத்தில் பொன்னகரமாக விளங்கக்கூடிய நன்னகரமாகிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் காரைக்குடி கிராமத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ மந்தியம்மன் ஆலய 48ஆம் நாள் மண்டலாபிஷேக விழாவை முன்னிட்டு நடக்கக்கூடிய நாடகம் இன்றைய தினம் ஸ்ரீ வள்ளிதம் நாடகம். இந்த வள்ளிதம் நாடகத்திற்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திரு காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் சார்பு ஆய்வாளர் அவர்கள் ஆகியோர் தலைமையில் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் முன்னிலையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருகவரை என அன்புடன் வரவேற்று இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கக்கூடிய திருப்பெயர்கள் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரக்கூடிய தனக்கணிக தானே என்று வெற்றிக்கொடி நாட்டி வரக்கூடிய நடிப்பிசை வேந்தன் மதுரை மேலூருக்கு அருகாமையில் உள்ள பல்லவராயம்பட்டி கிராமம் கண்டெடுத்த VS செந்தாமரை கண்ணன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தன் உருத்தனாடி காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு என்று எதுகைமோடு பேசக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரி மன்னார்குடி கண்டெடுத்த PRC பானுப்பிரியா அவர்கள் ஸ்ரீ வள்ளி நாயகியாக நடிப்பார்கள். சொற்போர் அரசு கழகம் ஒன்றை கைத்தொன்று கற்றுக்கொண்டு புராண புயல் இதிகாச சுடர் சங்கீத சண்டமா விளங்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அறந்தாங்கிக்கு அருகாமையில் சேந்தாக்குடி கிராமம் கண்டெடுத்த TR மகாலிங்க அவர்கள் நாரதர் கழகப்பிரியராக நடிப்பார்கள். ஆறுபடிய கலையரசு பழைய பாடல் புதிய பாடல் இன்னி சொல்லி இசைக்கக்கூடிய ஆறுபடிய கலையரசு எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் முறைப்படி இசைத்து பாடக்கூடிய வல்லமை படைத்திருக்கக்கூடிய அறநாய்க்கு அருகாமையுள்ள பேரான் ஒரு கிராமம் கண்டெடுத்த சுரேஷ்குமார் அவர்கள் ஹார்மோனியத்தை இசைத்து காட்டுவார்.
காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் மனமே உன்னை கைப்பற்ற நினைக்கிறது மனமே கைக்கு கை மாறும் மனமே உன்னை கைப்பற்ற நினைக்கிறது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ இது போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ இது போகும் போது சொல்வதுண்டோ காசேதான் கடவுள் அப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா தாயை தவிர தந்தை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம் தாயை தவிர தந்தை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம் தலையா பூவா போட்டு பார் தலைவணங்காமல் வாழ்ந்திடலாம் தலையா பூவா போட்டு பார் தலைவணங்காமல் வாழ்ந்திடலாம் கல்லறை கூட சில்லறை இருந்து பாய்திருந்தே மொழி பேசுமடா கல்லறை கூட சில்லறை இருந்து பாய்திருந்தே மொழி பேசுமடா இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாக போகுமடா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா கைக்கு கை மாறும் மனமே உன்னை கைப்பற்ற நினைக்கிறது மனமே கைக்கு கை மாறும் மனமே உன்னை கைப்பற்ற நினைக்கிறது மனமே தேடும் போது வருவதுண்டோ இது போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ இது போகும் போது சொல்வதுண்டோ ஹலோ நல்ல பாட்டு தான் நல்லா கைதட்டுங்க ஆரவாரப்படுத்துங்க ஆமா ஏற்கனவே கூட்டம் பயங்கரமான கூட்டம் எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கு ஆமா கூட்டம் பெரிய கூட்டம் ஆமா இருக்கிற கூட்டத்துல யாராவது பாதியில எந்திரிச்சு வீட்டுக்கு போனீங்க நம்ம மந்தேமாவுக்கு பொதுவாக சொல்றேன் உங்களுக்குலாம் நீர் கடுப்புத்தே வரும் நீர் கடுப்பு எதுல வரும் அசுரில் வரும் ஏழை இன்றைய தினம் மிருதங்க வித்வான் மிருதங்க சக்கரவர்த்தி கோடகிரி குமரல் ஆவடையார் கோவில் கண்டெடுத்த முத்துராஜ் அவர்கள் மிருதங்க தொடக்கம் தமிழா சக்கரவர்த்தி ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அதிரடி மன்னனா தெரியக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய தண்டீஸ்வரன் அவர்கள் இன்றைய உங்களிடையே பல வாத்தியத்தை சேர்த்து காட்டுவார்.
சபாஸ். அயல கிங்கனி தாளம் மட்டும் மாங்கனி சுவை விட்டு மதிப்புக்கு மரியாதைக்குரிய சண்முகம் அவர்கள் தாளத்தை சேர்த்து காட்டுவார். கண்ணைக்கவர் காட்சியரங்க அருமையான அமைத்திருக்கிற சோலை காளியம்மன் சீன் அருமையான அமைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் பாடுவதையும் பேசுவதையும் தெல்ல தெளிவாக உங்கள் காதுகளில் எடுத்துரைக்கு சவுண்ட் சர்வீஸ். ஒரு நாடக சிறந்தமிழ் இருக்கணும்னா ஒளி அமைப்பு சிறந்தமிழ் இருக்கணும். நேற்று ஒரு மைக் செட்ல பேசுறேன், ஆத்தானு பேசுறேன், வெளியில நோத்தான்னு விழுது. என் செக்ஸி மைக் செட்டா இன்னைக்கு அருமையான முறையில் ஒளி அமைத்திருக்கூடிய எனது பாசமிகு அன்புக்குரிய சகோதரர் கமலேஷ் ஆடியோஸ் எஸ் காரைக்குடி உரிமையாளர் திருப்பதி அண்ணா அவர்கள் அருமையான மைக் செட்டு நல்லா ஒரு தடவை கை தட்டுங்க. அருமையாக செலெக்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். சில இடத்துல மைக் செட்டு போடுவாங்க, வெறும் லவ் ஃபெயிலியர் பாட்டா அருமையான பாட்டை போட்டிருக்காரு அண்ணன் கமலேஷ் அண்ணன் உரிமையாளர் திருப்பதி அண்ணன் அவர்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். சாப்பாடு தலை சிறந்த ஏற்பாடு. ஆட்டுக்கறி, ஆட்டு முட்டை, ஆட்டுக்கு முட்டை இல்லைண்ணே நாட்டு முட்டை ரொம்ப சீரோடு சிறப்படும். உண்மையாலுமே சொல்கிறேன், ரொம்ப அற்புதமாக சமைச்சிருந்தாங்க. பழுமாறின அத்தனை பேர்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம். ஆட்டுக்கறி வேணுமா, கோழிக்கறி வேணுமா, நாட்டு முட்டை வேணுமா, ரசம் வேணுமா, மோர் வேணுமா, தயிர் வேணுமா, தயிர் வேணுமா, அப்படி சொல்லி நம்ம சீரோடு சிறப்போடு அருமையான ஏற்பாடு செய்தார்கள். அத்தனை பேர்களுக்கும் நன்றி நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தை அமைத்திருமான இன்னும் பல நாடகங்களை அமைக்கக்கூடிய நாடக அமைப்பாளர் அருமை மாப்பிள்ளை, அதே சொல்ல போனால் நகைச்சுவை நடிகர், அது மட்டுமல்ல விஜய் டிவி புகழ், திரைப்பட புகழ், மரியாதைக்குரிய நமது ஊருக்கு சொந்தக்காரமான அருமை மாப்பிள்ளை எஸ் காரைக்குடியைச் சேர்ந்த ஏஎஸ் ஆனந்தகுமார் சிரிப்பு நடிகர் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். நல்லதொரு நாடகம் அமைக்கணும் என்றால் அவர்களிடம் கொடுங்க. அவருடைய தந்தையார் ரொம்ப எல்லாத்துலேயுமே திறமைசாலி. ஏன்னா மிருதங்க வாசிக்க சொன்னாலும் மிருதங்க வாசிப்பார், பப்புனா நடிக்க சொன்னாலும் பப்புனா நடிப்பார். அவர் போடாத வேஷங்கள் கிடையாது. அந்தளவுக்கு திறமைசாலி. மரியாதைக்குரிய அருமை மாமா அவர்களுக்கும் அவர்களுடைய மகன் ஏஎஸ் ஆனந்தகுமார் சிரிப்பு நடிகர் அவர்களுக்கும் நன்றி நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நல்லதொரு நாடகம், கச்சேரி மற்றொரு எந்ததொரு நிகழ்வாக இருந்தாலும் ரொம்ப திறன்பட அமைத்து தரக்கூடிய அருமை மாப்பிள்ளை ஏஎஸ் ஆனந்தகுமார் சிரிப்பு நடிகர். அவருடைய செல் நம்பர் 8098 42 42 20. நல்லதொரு நாடகம் அமைக்கணும் என்று அவர்கிட்ட கொடுங்க என்பதை எடுத்து கூறி பொம்பளை பிள்ளைய குட்டியாந்தாங்களா அப்படி வந்துட்டாங்களா அந்த பையன் கேட்கிறேன், கிளவியா குமரியாடான் அவன் தூங்கி எது சொல்றேன். நான் வரும்போதே பார்த்தேன்டா குட்டி சூப்பர் குட்டிடா. என்ன ஆட்டுக்குட்டியா, ஆட்டுக்குட்டியா, மாட்டுக்குட்டியா, கிடா குட்டியா, பருவ குட்டியா, வருது வர்ற கலக்கல் கண்ணி அல்டிமேட் ஸ்டார் முத்துராஜ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிள்ளை எப்போ வரும்னு ஆடு அழக பின்னக சுந்தரி காமிக்கிற ஹாலிவுட் அனிதா அவர்கள் டான்ஸ் காமி உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சிருக்க இந்த புள்ளே நீயாக இவ மனசை கில்லாதே அடியே அடியே இவளே என் வாழ்க்கை தயிராக்க பிறந்தவளே ராக்கோழி கூவையிலே ஏ ராசாத்தி நீயும் இல்லே ராக்கோழி கூவையிலே ஏ ராசாத்தி நீயும் இல்லே தவிக்கிறே எம்மம் குடிக்கிறே ஏ மச்சா 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 ஆசை மச்சா 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 ஏ மச்சா 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 ஆசை மச்சா 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 மச்சா. நான் அந்த பிள்ளைக்கா நான் ஒரு பாட்டு பாடுங்க. பட்டம் பூச்சிடி நீ பட்டம் பூச்சிடி நேத்து வந்த பிள்ளைக்கு கொட்டாங்குச்சிடி உருண்டு ஓடுது 15 வயது விரட்டிடுறேன். பல வல்லண்டே இருக்கிறா பவள கண்ணாடி பத்து முன்னாடி அழகு அழகு அழகியாக்கலாம் இன்றைய தினம் உங்களுடைய பவனா நடிக்கக்கூடியவன் மதுரை மேலூரை சேர்ந்த அஞ்சூர் நாட்டுக்கு சொந்தக்காரன். அஞ்சூர் நாட்டுக்கு அருகாமையில் சொக்கையன்பட்டி கிராமம் கண்டெடுத்த அதே சொல்லப்போனால் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடு நடிகர் சங்கத்தின் தலைவராகவும் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் மாவட்ட செயலாளராகவும் இருக்கக்கூடிய உங்கள் எஸ்எம் அறிவுராஜா பவனா நடிக்க காத்துள்ளே உங்களுடைய அன்பும் ஆதரவு எனக்கு தேவை என்பதை எடுத்து கூறி வாய்ப்புக்கு நன்றி உரிய நமது எஸ் காரைக்குடி கிராமத்தார்களுக்கு நன்றி நன்றி இந்த வணக்கத்தை உரித்தாய் கொண்டு நாடகத்தில் நன்றி வணக்கம். தந்தான நானா நானா தானா நானா நானா நானாம் வந்து நின்னா வாரே
கொஞ்சூராரிவு ராசா சொந்தம்மா பாட்டெழுது வாரேன் நானா உனக்கர ஓரத்துல உனக்காக காத்து உன்னோடு நான் உன்னா சேரணும் அதனால என் கண்ணுக்கு முன்ன வந்து நிற்க வேணும் உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருப்பேன் உன்னோடு நான் ஒன்னா சேரணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் தனனா 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 தந்தன தந்தனா 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 தூக்கமில்ல ராசாத்தி ஒரு சிரிப்பு போட்டி படுத்தாலும் போகமில்ல ஒரு சிரிப்பு ராப்பகலா தூக்கமில்ல ராசாத்தி ஒரு சிரிப்பு போட்டி படுத்தாலும் போகமில்ல ஒரு சிரிப்பு நீ இருந்த போது மடி நித்த ஒரு பாட்டு கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற பக்கம் வந்தாக்க அனல் பார்வை ஏனோ பார்க்கிறேன் உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருப்பேன் உன்னோடு நான் ஒன்னா சேரணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும் கண்ணுறங்கு நிறமெல்லாம் கண்ணனிய உண்டனவா கட்டி அணைக்கிறது தரவனைய உண்ணுவா கண்ணுறங்கு நிறமெல்லாம் கண்ணனிய கனவா கட்டி அணைக்கிறது தரவனைய உண்ணுவா தாய்மடிய தேடுகின்ற பிள்ளை போல உண்மடி அன்பத்தானே அன்பத்தானே நான் கேட்கிறேன் நீ தருவில் சந்தோஷமா எழுதி பாடுறேன் உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருப்பேன் உன்னோடு நான் ஒன்னா சேரலாம் அதனால என் கண்ணுக்கு